time and work related questions வந்து solve பண்ணிட்டு இருக்கோம். So last video பார்த்தீங்கன்னா rule 1 and rule 2 apply பண்ணி word problems வந்து few seconds எப்படி solve பண்றது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து rule 3 வந்து apply பண்ணி questions எப்படி solve பண்றது நம்ம பார்க்க போறோம். So last few videosலாம் watch பண்ணனும்னு நினைக்கிறவங்க time and work related questions பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்கன்னா time work speed ஓட லிங்க் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ரூல் 3. ஸோ எப்பயுமே வந்து இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஸோ பிகாஸ் கொஸ்டின்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் வந்துட்டு இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஷார்ட்கட் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸை வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இஃப் A, B and C can do a work in D1, D2 and D3 days respectively. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வந்து D1 டேஸ் எடுத்திருக்காங்க, B வந்து D2 டேஸ் எடுத்திருக்காங்க, C வந்து D3 டேஸ் எடுத்திருக்காங்க ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் all of them working together எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா can finish the work in இவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும்னா கொஸ்டினில் வந்து A, B and C 3 பேர் கொடுத்துருக்கணும். ஸோ உங்களோட வேர்ட் ப்ராப்ளம் வந்து 3 பேரை தான் இருக்கணும். A, B and C 3 persons இருக்கணும். அதே மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க D1, D2 and D3 டேஸ். D1 டேஸ் கொடுத்துருக்கணும், D2 டேஸ் கொடுத்துருக்கணும், D3 டேஸ் மட்டும் கொடுத்துருக்கணும். வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கொஸ்டினில் இல்லை. நீங்கள் பாருங்கள். ஸோ A வந்து D1 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, Bயை வந்து D2 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, C வந்து D3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் ஆல் ஆஃப் தம் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். A வந்து D1, ஸோ D1 மல்டிப்ளைட் பை D2 மல்டிப்ளைட் பை D3. ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ணுங்க கொடுத்துருக்க இங்கே வந்து 7, 8, 9 கொடுத்துட்டாங்கன்னா 7 மல்டிப்ளைட் பை 8 மல்டிப்ளைட் பை 9 போடுவீங்க. ஸோ இது நியூமரேட்டர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா D1, D2, D3. ஸோ இது கீழே பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டினாமினேட்டருக்கு மட்டும் இந்த மாதிரி சர்க்குலர் ஃபார்மில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் D1 இன்ட்டு D2 அதான் எழுதியிருப்பாங்க. D1 இன்ட்டு D2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் D2 இன்ட்டு D3 அதை எழுதியிருப்பாங்க ப்ளஸ் D3 இன்ட்டு D1. ஜஸ்ட் இந்த சர்க்குலர் ஃபார்மில் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ D1 இன்ட்டு D2 ப்ளஸ் சைன், D2 இன்ட்டு D3 ப்ளஸ் சைன், தென் D3 இன்ட்டு D1 அதான் இங்கே போட்டிருக்காங்க. D1 இன்ட்டு D3நாலும் D3 இன்ட்டு D1நாலும் சேம் தான். ஸோ D3 இன்ட்டு D1 இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் ஃபார்மில் ஈஸியாக வந்து டினாமினேட்டர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. மேக் ஷுர் கீழே நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ரூல் 3 இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து 3 persons தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே தனித்தனியாக டேஸ் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தம் ஒர்க்கிங் டுகெதர் 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒர்க் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு இந்த சிம்பிள் தான் கொடுத்துருக்க டேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது போட்டிங்கனாலே டினாமினேட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஏன் வந்து இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 டே ஒர்க்கை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ 1 டே எடுக்கும்போது 1/24, 1/7 இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுவீங்க. ஸோ இது ஆடோ சப்ராக்டோ நீங்கள் ஏதோ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் எடுக்க தெரிலன்னா இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா எல்சிஎம்ல எடுக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு இது ரூல் 3ல் வந்து ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். A, B and C can complete a piece of work in 24, 6 and 12 days respectively. Working together, they will complete the same work in how many days? ஸோ 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த சேம் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் வந்து இதே இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூல்லையும் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த ரூல் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ A வந்து 24 days which means D1 வந்து 24, B வந்து 6 days, ஸோ D2 வந்து 6 days, C வந்து 12 days, ஸோ D3 வந்து 12 days கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்.
ஸோ தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ டேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ டேஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். ஸோ ஷார்ட்கட் நம்ம என்ன சொன்னோம், இதை 3ஐயும் வந்துட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 24 × 6 × 12. ஸோ டினாமினேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம். ஸோ சேம் ஆர்டரில் எழுதிக்கோங்க. 24, 6, 12 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீழே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 24 × 6 தென் ப்ளஸ் d1 × d2 போட்டு பாருங்கள், அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். அடுத்து 6 × 12 பண்ணலாம். ஸோ 6 × 12 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 × 24. ஸோ கீழே இந்த டினாமினேட்டர் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயும் போல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 3ஐயுமே வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுன்னா டிவைட் கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 24 × 6 × 12 டிவைட் பை 24 × 6 பார்த்தீங்கன்னா 144 ப்ளஸ் 12 6 72 ப்ளஸ் 24 × 12 பார்த்தீங்கன்னா 288. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும். ஸோ மேலே நியூமரேட்டர் என்னது 24 × 6 × 12 டிவைட் பை இந்த ஆல் 3ஐ வந்து டுகெதர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 504 கிடைக்கும். ஸோ நான் வந்து ஏன் வந்து மேலே நியூமரேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ண வேணாம்னு சொன்னேன்னா இதையும் நீங்கள் கட் பண்ணலாம் ஈஸியாக. இதை மல்டிப்ளை பண்ணி இது வந்து ஒரு பெரிய நம்பராக வரும். ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணி 504 வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 504 பார்த்தீங்கன்னா 12 டேபிளாலேயே கட் ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 12 டேபிளாலே எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சிம்பிள் டேபிள் 2 டேபிள்லேருந்து கூட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ இது வந்து 112 is 12, 42 12s are 54. 12 × 42 பார்த்தீங்கன்னா 504. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பண்ண தெரியலன்னு பார்க்குறேன். இப்போ 504 டிவைட் பை 12 நான் பண்ணியிருக்கேன். 42 வந்திருக்கு. விச் மீன்ஸ் 42 × 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா 504. இப்போ நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், 24 × 6 டிவைட் பை 42. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணலாம். 16 தென் 6 7s are 42. ஸோ 24 டிவைட் பை 7 days. பட் கொஸ்டினில் வந்து 24 டிவைட் பை 7 days வந்து கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்பயும் போல் டிவிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட கோஷன்ட், இது உங்களோட ரிமைண்டர், இது வந்து உங்களோட டிவைசர். ஸோ மிக்ஸ்ட் எழுதும்போது ஃபார்மேட் என்னது, கோஷன்ட். தென் இங்கே வந்து இந்த ஃப்ராக்ஷன் பார்ட் எப்படி இருக்குன்னா ரிமைண்டர் டிவைட் பை டிவைசர். ஸோ கோஷன்ட் என்ன இருந்தது 3, ரிமைண்டர் வந்து 3 டிவைட் பை உங்களோட டிவைசர் வந்து என்ன இருந்தது 7. ஸோ 3/7 days. இதுதான் ஆன்சர். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் வந்துடுவாங்க. இந்த ஸ்டெப் பண்ண தெரிலன்னா இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/7 days கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் தெரியலன்னு வந்துட்டு கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி அங்கே 3 persons கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி D1 D2 D3 days கொடுத்துருந்தாலே போதும். நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து ஆல் ஆஃப் தம் ஒர்க்கிங் டுகெதர் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. தனித்தனியாக பண்ணால் இவ்வளோ டேஸ் ஆகுது. 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா இவ்வளோ டேஸ். இதுதான் வந்து ஆன்சர். Thank you for watching this video.